எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்போ இது பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்டம் கடந்த விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும்னு சட்டம்லாம் போட முடியாது. சட்டம் கடந்த விஷயங்கள் வந்து மனு தர்மத்தில் மனிதனுடைய தர்மம், அவனுடைய வாழ்வியல் முறையிலேயே இருக்குது. ஒரு சின்ன உதாரணமா, தாய் தந்தையை பராமரிப்பது மகனுடைய கடமை அப்படின்றது ரைட்டு. ஆனால் மகன் இல்லை என்றால், மகள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்காங்கன்னா, அந்த மகளுக்கு கடமை இல்லை என்றால் மகளுக்கும் கடமை இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு 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 வழக்கு படிக்கும்போது, ஒரு அம்மா ஒரு பையனுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடுறாங்க. அன்பினாலும், காதனாலும், பாசத்தினாலும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுறாங்க. அந்த பையன் அந்த அம்மாவை மெயின்டெயின் பண்ணலை. அந்த அம்மா வந்து கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்கிறார்கள். ரத்து செய்தது தப்புன்னு சொல்லி அடுத்தது பையன் வந்து ரிட் பெட்டிஷனில் போகிறாரு. அப்போ அங்கே வந்து நீதிமன்றத்தில் பையன் சொல்லுகின்ற வாதம் அப்படின்னா, அந்த வாதத்தையும் ஒரு வழக்கறிஞர் தானே பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி படி தானே பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பத்திரத்தில் ப்ளீடிங்ஸில் எங்கேயுமே என்னுடைய அம்மாவை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தை எதுலையுமே இல்லை. அதனால் எங்கள் அம்மாவை மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க மனிதர்கள். அதே மாதிரி மனிதர்களை நினச்சா வேதனைப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. அதாவது சட்டம் இருக்கிறது தனி என்றாலும் அந்த பத்திரத்தில் குறிப்பிடவில்லை என்பதற்காக உங்களது தாயையோ தந்தையோ அனாதையாக அல்லது நிர்கதியாக விட வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கம் இல்லை. சட்டமே இல்லை என்றாலும் அதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அதை செய்வதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவிடலாம். ஏனென்றால் இயற்கை நீதிக்கு உட்பட்டு இதை போன்று வந்து செய்ய முடியும். ஆகவே இதை போன்றெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வந்து என்றைக்கும் வைக்காதீர்கள் நண்பர்களே.